அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய பேர் அருள் ஷாபானுடைய மாதத்துல அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரஜபுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சங்கைப்படுத்திய மாதம், சந்தோஷப்படுத்திய மாதம். அவர்களுக்கு மட்டுமில்ல, அவர்களுடைய உம்மத்தினர்களையும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினான். அப்படிப்பட்ட மாதம் தான் ரஜபுடைய மாதம். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் மெஹராஜுடைய இரவாக இருந்துச்சு. இப்ப அல்லாஹு தாலா கிஃப்டாக அவர்களை எந்த நபிக்குமே கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது ஆகாய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்தான், தன்னை அல்லாஹ் காட்டினான். அதோடு மட்டுமல்ல, உம்மத்தினருக்கும் சுபசோபனம். எப்படி கிஃப்டாக அவர்களை அழைத்து தன்னை காட்டினானோ அந்த உம்மத்தினருக்கும் சுபசோபனம் தொழுகையை அல்லாஹ் கொடுத்தா, காணிக்கையாக தொழுகையை அல்லாஹ் கிஃப்டாக நம்ம கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த தொழுகையில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இறை சந்திப்பு அதுலதான் இருக்கு. அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் முஃமினீன், மூமின்களுக்கு இறை சந்திப்பு எங்க? தொழுகையில தான் இருக்கும். அப்படிப்பட்ட தொழுகையை அவர்கள் பெற்று தந்தார்கள். அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? பாங்கு சொன்னவன என்னுடைய அடியான் எல்லாத்தையும் உதறி விட்டான். மனைவியோட இருந்தான், பிள்ளைகளோட இருந்தான், பல வேலைகளில் இருந்தான். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொன்னவுடன் பள்ளியை நோக்கி விரைந்து வருகின்றான். என்னைக்கு அவன் பள்ளியை நோக்கி அந்த அடியான் விரைந்து வருகின்றானோ அவனுக்கு மலக்குகளுடைய சுபசோபனம் இறங்கி கொண்டே இருக்கின்றது. எதுவரை? மலக்குகளுடைய சுபசோபனம், யா அல்லாஹ் இந்த அடியானை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் இந்த அடியான் மீது கிருபை செய். எங்க வீட்டுல இருந்து பாங்கு சத்தத்தை கேட்டவன புறப்பட்ட அந்த அடியான், தொழுகைக்காக அந்த அடியான் புறப்பட்ட அடியான், ரஹமத்தை அல்லாஹ் மலக்குகளை கொண்டு எல்லாம் இறக்கிட்டே இருக்கிறான். மலக்குகள் நமக்காக துவா செய்யறாங்க, நமக்காக யா அல்லாஹ் இந்த அடியான் மீது கிருபை இறக்குன்னு அவங்க துவா செய்யறாங்க. எதுவரை? தொழுது வீடை சென்று அடையும் வரை. இப்ப யாருடைய பாதுகாவல்ல நாம தொழுகை வரும்? அல்லாஹ் ஏன் அப்படி அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த மாதிரியான ஒரு கிருபையை தொழுகையில வச்சிருக்கிறான். தொழுகை வந்தவன தக்பீர் கட்டினவன, தக்பீர் அதாவது வந்து கேட்டனவன் நாம என்ன சொல்றோம்? என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் ரப்பே உனக்காக தான் சொல்லிட்டு தக்பீர் கேட்டோம். தக்பீர் கட்டினவன என்னங்க ஓதுறோம்? அப்ப என்னாச்சு? மனைவி என்னாச்சு? பிள்ளைகள் என்னாச்சு? வீடு வாசல் என்னாச்சு? நாம செய்யக்கூடிய வேலைகள் என்னாச்சு? எனக்கு அந்த வாழ்வு உன்னுடைய பிச்சைதான் ரப்பே அப்படின்னு தக்பீர் கேட்டுறோம். தக்பீர் கெட்டிய பிறகு அவனுடைய சன்னிதானத்துல நாம் நிற்கிறோம். பாத்தீங்களா? அது அல்லாஹ் ரசிக்கிறாங்க. என்னுடைய அடியான் என் முன்னால் கையை கட்டி நிற்கிறான். கையை கட்டி நின்று நான் கொண்டு வந்த அந்த திருமறை, நான் இறக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த திருமறையை ஓதுறான். அவனுக்கு நான் எண்ணில் அடங்காத நன்மையை கொடுக்கிறேன்னு சொல்றான். என்னுடைய அடியான் என்னுடைய வேதத்தை மதிக்கின்றான். அந்த தொழுகையில எவ்வளவு விஷயம் இருக்கு. என்னுடைய அடியான் நின்ற நிலையில என்னை ஜிக்ர் செய்தான், ருக்கு செய்த நிலையில என்ன தஸ்பீஹ் செய்யறான், ருக்கு செய்த நிலை என்ன முழுமையாக ருக்கு செய்தான். அவன் என்னை முழுமையாக சுஜூது செய்தான். என்னை முழுமையாக அவனுடைய உடல் அனைத்தையும் எனக்காக அவன் சுஜூது செய்தான். அங்கு சுஜூதுல என்ன ஜிக்ர் செய்யறான். அவன் மண்டியிட்டு என்னிடத்துல கேட்கிறான். நல்லா பாக்குறான், நல்லா ரசிக்கிறான். இதெல்லாம் நண்பர்களே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கங்க அப்ப நாம யார்கிட்ட பேசணும்? அல்லாஹ்விடத்துலதான் நாம பேசணும். அப்ப அந்த கிஃப்ட், அப்படி தொழுகை நம்முடைய தொழுகையாக இருக்குமேயானால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்போ தொழுகையில என்னுடைய சிக்கரை நிலைநிறுத்துவதற்காக தொழுவுங்க. இன்னொரு இடத்துல அன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கரி. அல்லாஹு அக்பர். தொழுகையானது என்னங்க? மானக்கேடான காரியங்களை விட்டு பாதுகாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தீய காரியங்களை விட்டு பாதுகாக்கும். இப்படி நாம பள்ளிவாசல்ல வந்து நாம தொழுதுட்டோம், நாம் 5 வேளை நேரத்தோட நாம தொழுதுட்டோம்னா என்னங்க கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்குறான்?
மானக்கேடான காரியங்கள் நம்ம நிகழாது அல்லாஹ் காப்பாத்துறான். தீய காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கின்றான். அன்பர்களே, அப்படிப்பட்டதுதான் அந்த தொழுகை. அதனால பெருமானார் நமக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆனா அந்த தொழுகை நாம் இப்படி தொழுவோமே ஆனால் நமக்கு நிச்சயமாக ஒரு வாழ்வு இருக்கு. அன்பர்களே, அல்லாஹ்விடத்துல பேசுறோம். அந்த பேரின்பம், தொழுகையானது பேரின்பம். உலகத்துல அனைத்தும் சிற்றின்பம் தான். யார் கூட பேசுறோம் அன்பர்களே? அதனால ஒரு பணக்கார ஒருத்த சாதாரண விஷயம் அவன் கூட பேச சொல்ல நமக்கு அவனை கூட பேசணுமே, அவன் கூட போட்டோ எடுக்கணுமே நம்ம பாக்குறோம். ஆனால் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்போட நாம பேசுறோம். நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அன்பர்களே. அந்த தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கணும். ஆனால் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு? அல்லாஹ் காப்பாற்றணும். இப்படி நாம் தொழுவோமே ஆனால் அன்பர்களே, நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இஸ்ஸத்து படுத்துவான். மலக்குமார்களுடைய துஆ நம்மில் இறங்கி கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகை அப்படிப்பட்ட தொழுகையாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஒரே ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்களிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒரு மதீனா அன்சாரிகளில் ஒருவர் வாலிபர் தொழுகிறார். அவர் தொழுகிறார். ஆனால் அவர்களில் மற்றவர்கள் பார்க்க சில தீய காரியங்கள் இருக்கு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சிலர் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த நபர், இந்த வாலிபர் உங்க பின்னாடி இருந்து தொழுகிறார். ஆனால் அவர்ல சில காரியங்கள் நிகழ்ந்து தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன ஸலாத்தஹு தன்ஹாஹு, இன்ன ஸலாத்தஹு தன்ஹாஹு, நிச்சயமாக அவருடைய தொழுகை அவரை பாதுகாக்கும். பாத்தீங்களா? தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவருடைய தொழுகை அவரை பாதுகாக்கும், பாவமான காரியங்களை விட்டு அவரை பாதுகாக்கும். அன்பர்களே, கடைசியில அந்த மனிதர் சிறப்புக்குரிய சஹாபியாக ஆனார். அன்பர்களை பார்க்கிறோம். அதனால ஒண்ணுமே சொல்லல பெருமானார், அந்த மனிதரை கூப்பிட்டு கூட பேசல. அப்போ எந்த அளவுக்கு தொழுகை இருக்கின்றது. அப்போ பெருமானார் நமக்கு கொடுத்தார்களே. ஆனால் எங்க கபர்ல வச்ச உடனே கேள்வி, அடுத்த கேள்வி என்னங்க? முதலில் கேட்கப்படக்கூடிய அமல்களில் என்ன அமல்? தொழுகை தான். மறுமையில தொழுகை தான். அன்பர்களே, அந்த தொழுகை நாம் அழகான அந்த கிஃப்டாக நமக்கு கொடுத்த கண்மணி நாயகம் கொண்டு வந்த அந்த தொழுகையை பேணும் பொழுது அன்பர்களே, அதனால்தான் ரமலான் மாதத்துல அல்லாஹ் தஆலா அதிகப்படியாக தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அன்பர்களே, அது நமக்கு நஃபிலாகவும் சுன்னத்தாகவும் நாம் தொழுது கொண்டே இருக்கணும். அன்பர்களே, குர்ஆன் குறைஞ்சபட்சம் ஓதுறதையாவது நீங்க கேளுங்க, அந்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்பர்களே, அதனால தொழுகை நமக்கு ஒரு கிருபையாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதை நாம் பேணுதலோட, எங்க ஷேக் நாயகர் சொல்லுவாங்க, நீ தொழுறேன்னு தொழுதா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துடுவான். ரப்பே நீதான் தொழுவ வச்சு அப்படின்னு தொழுதால் அல்லாஹ் விலாயத்தோட சொர்க்கத்தை கொடுப்பா அப்படின்றாங்க. அன்பர்களே, நீதான் குனிய வச்ச, நீதான் நிமிர வச்ச, உன்னை கொண்டுதான் நான் தொழுற ரப்பே அப்படின்னு தொழுதா என்ன அர்த்தம்? அன்பர்களே, விலாயத்தோட சொர்க்கம். அவனை அறிந்து வணங்கிய கூட்டத்துல அல்லாஹ் நம்மளை சேர்த்துடுவான். அன்பர்களே, அதனால் நாம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னை அறிந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடிய அல்லாஹ், உன்னை பற்றிய ஞானங்களை எங்களுக்கு பிச்சை போடிய அல்லாஹ், எந்த அமல்கள் செய்தாலும் உன்னை கொண்டுதான் செய்யறன்ற உணர்வை எனக்கு குடிய அல்லாஹ், உன் முன்னால் நிற்கிறன்ற ஒரு பயபக்தி, ஒரு இன்பத்தை, பேரின்பத்தை எனக்கு பிச்சை போடிய அல்லாஹ், வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை உன்னிடத்திலே நின்று வணங்கக்கூடிய, முழுமையான முறையில சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குடிய அல்லாஹ் என்று நாம் கேட்டு, இந்த நல்ல நாட்களில் அந்த ரப்பிடத்திலே மனம் உருகி நாம் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு ஷாபான், ரமலான், பல லைலத்துல் கத்ர் இரவுகள் அல்லாஹ் கொடுப்பான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه
اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் 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 இந்த புனிதமான மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிந்தான். நமது வாழ்நாள் முழுக்க இந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய, ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை சதா அல்லாஹு தாலாவுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் பேசும்போது ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி சொல்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுக மானக்கேடான விஷயங்களை அது தடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பல வருஷமா தொழுதுகிட்டு இருக்கிறோம். மனசாட்சிப்படி மனசுல கையை வச்சு சொல்லுங்க, மானக்கேடான விஷயங்கள்ல நம்மள நிகழ்ந்துகிட்டு இருக்குதா, இல்ல அதை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமா? அப்ப குர்ஆன் ஆயத்து உண்மையாச்ச, தொழுக கண்டிப்பா மானக்கேடான விஷயத்த அது தடுத்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தவறு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அந்த அவருடைய தொழுகை அதை தடுத்துரும்னு சொன்னாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம கிட்ட மானக்கேடான விஷயங்கள், புறம் பேசுறதோ, தவறான பார்வை பார்க்கறதோ, தவறான செயல்கள் செய்யறதோ, தவறான காரியங்கள் செய்யறதோ, கேவலமான செயல்களில் ஈடுபடுறதோ, ஃபித்னா பசாதுகள் பேசுறதோ, மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதோ, மற்ற குழப்பங்கள் உண்டாக்குறதோ, மற்ற மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அவமானத்துக்குரிய கண்ணியம் குறைவான செயல்களை நாம செய்யறோமா இல்லையா? நான் செய்யல, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன்னு நாம யாராவது உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா? அப்ப நம்மளும் சிறு குழந்தையில இருந்து தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம், ஜமாத்துக்கு வரோம், பள்ளிவாசலுக்கு வரோம். அப்ப நம்ம தொழுக நம்மளை ஏன் தடுக்கல? நம்முடைய நம்ம கேடான காரியத்தை ஏன் அந்த தொழுகை தடுக்கல? அதாவது ஒருத்தர் உடம்பெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படின்னா சுத்தமான தண்ணியில குளிங்கம்மா, அழுக்கெல்லாம் போயிடும்னு சொல்லிடுறாங்க பெரியவங்க. அவர் போய் என்ன பண்றாரு, குளிக்கிறாரு, குளிச்சுட்டு வராரு, பார்த்தா உடம்பு ஃபுல்லா கறி முடிச்சு போய் அழுக்கு சாக்கடையா நாறுது. என்னங்கன்னா இப்பதான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு. இல்லைங்க, நல்லா குளிங்க, குளிச்சா எல்லாமே போயிடுங்க அப்படின்னா திரும்பவும் போய் குளிக்கிறார், திரும்ப உடம்பு ஃபுல்லா சாக்கடையாகுது. நல்ல தண்ணியில போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, தண்ணியில குளிச்சா அது சரியாயிடுங்க, ஆத்துல குளிச்சா அது சரியாயிடுங்கன்னு சொல்றாரு. குளிச்சுட்டு வர்றாரு, திரும்ப நாத்தடி. அப்ப அங்க என்ன புரியுது, என்ன அர்த்தம்னா அவர் தண்ணியிலேயே குளிக்கலன்னு அர்த்தம், கூவத்துல போய் குளிச்சுட்டு வர்றாருன்னு அர்த்தம், சாக்கடையில குளிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ தொழுகை தடுத்துறோம்னு சொன்னா நாம தொழுகையா? முதல்ல அந்த அபுதல்லாஹ கன்னக தரா ஃபைல்லம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யராக. அல்லாஹ்வை நம்முடைய மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வை நம்ம பார்த்த வண்ணமா தொழுவோம், அல்லது அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான்ற அந்த உணர்வோட தொழுவணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம கூடவே தான் இருக்கிறான் அப்படின்ற சிந்தனையில நம்ம தக்பீர் கெட்டுறோமா? தொழுகையாக தொழுகிறோமா? தொழுகையாக இல்லைன்னு சொல்றதுனால தான் தொழுகை ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுகையாளுக்கு வயல்ன்ற நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ தொழுகன்ற பேரால நடிச்சுக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு நிமிந்துக்கிட்டு ஊருக்கும் உலகத்துக்குமாக நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால நம்ம ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். முக்கியமான உஸ்தாத் மாருங்க, ஷேக் மாருங்க சஜ்ஜாதா பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, வெளியெல்லாம் எங்கேயும் போகணும், அவரு நம்ம சஜ்ஜாதா பக்கம் நிற்கிறான் வைங்களேன். நம்ம தக்பீர் கட்டிருக்கும் போது அவ்வளோ இஹ்லாஸா இவரும் தொழுவாரு கூட நின்று. ஏன்னா சஜ்ஜாதா கூட நிற்கிறாங்க, சஜ்ஜாதா பார்க்குறாங்க. இதே தனிப்பட்ட முறையில் தொழுதா டக்குன்னு தொழுவாரு, இல்லைன்னா குனிஞ்சு நிமிந்துட்டு போவாரு, இல்லைன்னா உட்கார்ந்து தொழுவாரு, இல்லைன்னா பரல மட்டும் கூட தொழுதுட்டு போவாரு. இவருக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படிதான் செஞ்சுட்டு போவாரு.
இவர் யார் மதிக்கிறாரோ, யார் மேல பயபக்தி வச்சிருக்கிறாரோ அவங்க கிட்ட நிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்ப இவருக்கு குஷு குழுவெல்லாம் எங்கிட்ட இருந்துன்னா முளைக்கணும் தெரியாது. அப்ப இவர் தொழுகிற தொழுகை யாருக்காக, யாரை பார்ப்பதற்காக, யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, யாரை நம்ப வைக்கிறதுக்காக, யாரை ஏமாத்துறதுக்காக. தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு நேரத்தையும் காலத்தையும் ஆரோக்கியத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம கூடவே மௌலா இருக்கிறான், மௌலா நம்மளை பார்க்கிறான், அந்த உணர்வு சிந்தனையில இவர் தொழுதார்னா இவருடைய தொழுகையாக இருக்கும். இவர் செய்யக்கூடிய சதகா செய்யறது கூட பாருங்களேன், தனிப்பட்ட முறையில் செய்யறாருன்னா 5 ரூபா 10 ரூபா செஞ்சுட்டு போவாரு. ஒரு முக்கியமான புள்ளிகள், முக்கியமான கூட்டத்தார்கள், முக்கியமான மதிக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறாருன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணிடுவாருன்னா அவர் கொடுக்குற 5 10 என்னவும் 50ஆவும் 100ஆவும் மாறிடும். அப்ப இவர் செய்யக்கூடிய செயல் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, ரசூலுல்லாஹ்க்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் செய்யறாரா தர்மம்? பக்கத்துல நிக்கிறவங்க நம்மளை பாக்குறாங்க, அவங்க நம்மளை பெரிய நிறைய தர்மம் செய்யறவரு, இவரெல்லாம் நல்ல மாறி கொடுக்கிறவரு, 4 பேர் கேட்டா உதவி செய்யறவரு அப்படின்ற சிந்தனை எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கணும். அந்த உணர்வுல இவர் செஞ்சார்னா, இவர் செஞ்ச செயல் அல்லாஹ்வுக்காக எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்காக எங்க செய்வாரு? அல்லாஹ் இவரை பார்க்கிறான்ற உணர்வுல இவரால் எங்க செய்ய முடியும்? அல்லாஹ் பார்க்கிறான்ற உணர்வு இருந்தா முதல்ல இந்த செயலை செய்ய வராது. எதை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான், அல்லாஹ் தான் பார்க்கிறான். அதே மாதிரி செயல்கள் அனைத்துமே நான் தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அல்லாஹ் என்ன தொழுக வைக்கிறான். நம்ம ஷேகுமாரன் கையை பிடிச்ச உடனே நம்முடைய உணர்வே மௌலா, உனக்கு கூவத்து உனக்கு சொந்தம் இல்லை, நிஸ்பத் கூவத்தை பார்க்க கற்றுக் கொடுக்குறாங்க. கூவத்தை நமக்கு சொந்தம் இல்லை, நம்மள இருந்து அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி, ஒவ்வொரு செயல்கள்லையும் சரி, குணியறதுலையும் நிமிர்றதுல எல்லா காரியத்திலையும் நம்ம கூடவே மௌலா இருந்து செய்ய வைக்கிறான்ற உணர்வை கற்றுக் கொடுத்து அந்த உண்மையை விளங்க வச்சு அந்த ஹகீகத்தை அடிப்படையிலே வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை, அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த உணர்வுல நாம உண்மையாக நாவை கொண்டு முளைஞ்ச மாதிரி, கல்வை கொண்டு மெய்ப்பிச்ச மாதிரி நம்ம கூடவே அல்லாஹ் இருக்கிறான், நம்ம தேவையா அல்லாஹ் தான் பூர்த்திக்கிறான், அந்த உணர்வு சிந்தனை அதுல உறுதிப்பாடு நமக்கு அதிகமா ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுல நம்பிக்கை 100% ஆயிடுச்சுன்னு சொன்னா, எந்த பாவமான காரியம் செய்யவும் தனியா தைரியம் வராது. தனியா கொண்டு ஒரு நாடு அறியாத, யார் எவருனே தெரியாத ஒரு நாட்டுல கொண்டு போய் ஒருத்தர் இறக்கி விட்டு எல்லா பாவமும் செய்யறதுக்குண்டான சூழல்களை எல்லாம் அமைச்சு விட்டு இவரை கொண்டு போய் அந்த நடுவுல விட்டாலும் இவருடைய சிந்தனையில என் மௌலா நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், என் நாடி நரம்பை விட என் மௌலா என் கூடவே இருக்கிறான்ற நம்பிக்கை, உறுதிப்பாடு, அதுல அவர் 100% என் ரப்பு தான் என் தேவையை பூர்த்திக்கூடிய இலாஹா இருக்கிறான், அந்த உணர்வு உண்மை அந்த விளக்கம் அவர் விளங்கி புரிஞ்சிட்டாருன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டு போய் அவரை விட்டாலும் சரி, யாருமே பார்க்காத ஒரு நிலைமையில விட்டாலும் சரி, அவர் எந்த பாவமும் செய்ய மாட்டார். ஆனா நம்முடைய மௌலா, நம்முடைய ரப்பு நம்ம கூடவே இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா எல்லா பாவத்துக்கும் அவரு துணிஞ்சு நின்று செய்வார். ஒண்ணு வேணாம், எங்க போன ஒரு போனை கொடுத்தா, இந்த மாதிரி பேச சொல்லணும், போனை கொடுத்தா 4 பேர் பார்க்குற மாதிரி அவனால போன் பார்க்க முடியல, யாராவது கிட்ட வந்து அதை மறைக்கிறான், இல்லைன்னா டக்குன்னு வேற ஏதோ மாத்துறான். அப்ப அவனுடைய நிலை என்ன இருக்கு? பார்க்கிற நபரை நம்மளை அசிங்கமா நினைப்பாரு, அவரு நம்மளை தப்பா நினைப்பாரு, அவரை நம்மளை பெரிய அஜர்த்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா நம்மளை தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு அவருக்கு பயப்படுறானே தவிர, நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நம்ம நாடி நரம்போட நெருக்கமா நம்ம கூடவே இருக்கிறானே அந்த மௌலான்ற அந்த உணர்வு சிந்தனை அவன்கிட்ட இல்ல. அதனால அவனுக்கு பயமும் இல்லை, பாவத்தை துணிஞ்சு தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்முடைய ஹகீகத்தை என்னன்னா, நம்ம கூடவே மௌலா இருக்கிறான், நம்மள மௌலா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த சிந்தனை உணர்வு வந்து நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஹயாத்தான காரியமாயிருது. நாம கூடவே மௌலா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லும் போது, என் மௌலாவை சந்தோஷப்படுத்த நான் செய்யறேன், மௌலா நான் இந்த ஹதியாவை, நான் இந்த காசை கொடுத்தா நீ சந்தோஷப்படுவ, 1க்கு 10 நீ தருவ, 1க்கு 700 தருவ
அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை எனக்கு நீ கொடுத்ததும் நீதான் மௌலா, அங்கிருந்து வாங்குறதும் நீதான் மௌலா. மௌலா கொடுத்ததே நீதான மௌலா, என்ன சந்தோஷப்படுத்த கொடுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த நான் கொடுக்கிறேன் மௌலா. ஏன்னா நான் கொடுத்துறேன் என்னன்னு போவாது மௌலா, ஏன்னா நீ என் கூடவே இருக்கிற, நான் கொடுத்துட்டே இருந்தாலும் சரி என்னன்னு குறையாது, ஏன்னா நீ என் கூடவே இருக்கிற, எனக்கு நீ தந்துகிட்டே இருக்க போற, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லி அல்லாவுக்காக அல்லாவை பார்த்துக்கிட்டு, அல்லாவை பேசிக்கிட்டு, அல்லாவை ரசிச்சுக்கிட்டு, அல்லாவை கெஞ்சிக்கிட்டு, அல்லா கிட்ட கொஞ்சிக்கிட்டு, அல்லாவை காதலித்துக்கிட்டு, மௌலா நீ இருக்கும்போது நான் எதை பத்தி கவலைப்படணும், நான் எதுக்கு பயப்படணும், நான் ஏன் வெக்கப்படணும், என் கூடவே நீ இருக்கிற, உனக்கு ஒருத்தனுக்கு நான் உண்மையா பயந்தா இத்தக்குள்ளா 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 நல்லா பல இடங்கள்ல ஏன் சொல்றான், அல்லாவை தக்குவா செய்யுங்க போதும், மத்த எல்லா விஷயமும் சரியாயிடும். என் கூடவே நீ இருக்கிற அந்த உணர்வு சிந்தனை வந்துருச்சுன்னா தொழுகை ஆயிடும். எந்த தர்மம் செஞ்சாலும் சரி, எந்த நல்காரியம் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, குரான் ஓதுறாங்களே, குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது ஓதுற குரான் வேற, தனிப்பட்ட முறையில் ஓதுறோமா இல்லையா, ஒவ்வொரு செயலையும் சிந்திச்சு பாருங்க. மௌலா நம்ம கூடவே இருக்கிறான், அவனுக்காக நம்ம செய்யும் பொழுது அல்லாவும் சந்தோஷம் அடைகிறான், அந்த காரியமும் வெற்றியாகுது, அந்த நேரமும் உருப்படியான நேரம் ஆயிருது, அந்த செலவு செஞ்ச நேரம் பேணு காரணம் எல்லாமே அல்லாஹ் செய்யும் போது அது மக்ளூக், அது மக்பூலானதா ஆயிருது, தக்வாவுடையதாக ஆயிருது, முக்லிஸான இஹ்லாஸான செயல்பாடு ஆயிருது. ஆனா அல்லாஹ் நம்மளை பார்க்கிறா, அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான், அல்லாஹ் தான் நம்ம தேவை பூர்த்திறான், அந்த உணர்வு சிந்தனை இல்லைன்னு சொன்னா நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாமே வீணா போயிருது. நாளைக்கு மறுமையில போகும்போது பூஜ்ஜியமா ஜீரோவா போய் நிப்பா. ஏன்பா அல்லாஹ் நான் லட்சமா சதக்கா செஞ்சேன், ஆமாப்பா லட்சமா சதக்கா செஞ்ச, அவ்வளவு பேரும் என்ன பெரிய ஆளுன்னு பாக்கணும், நீ 100 ரூபா 10 ரூபா நோட்டா மாத்தி வச்சு நீ தர்மம் பண்ணப்பா, எல்லாரும் இந்த பாய் நிறைய காசு கொடுப்பான்னு உன்னை ரொம்ப புகழ்ந்தாங்கப்பா, அதுக்கு உண்டான எல்லா பேரும் புகழ்ந்து நீ அங்கேயே அடைஞ்சிட்டுப்பா, இங்க நல்லபடியா நரகத்துக்கு போயிட்டு வாப்பான்றோம். அல்லாஹ் நான் தான் கொடுத்த, நான் தான் வாங்க கொடுக்க வைக்கிற, இந்த தேவையை நீ தான் செஞ்சுட்டு இருக்க, இந்த செயலை மூலம் நான் உனக்காக தான் மூலம் செய்யறேன், அந்த உணர்வு சிந்தனை உனக்கு இல்லையே, நீ எந்த காரியம் செஞ்சாலும் எனக்காக செய்யலையே, மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க புகழணும், பேருக்காக புகழ்ச்சிக்காக நீ செஞ்ச, உனக்கு பேரும் கிடைச்சிச்சு புகழ்ச்சியும் கிடைச்சிச்சு, உன தலைவரு பெரிய ஆளு அல்லாமா ஆசிக்கு பெரிய அஜர்த்து ஆசிக்கு பெரிய பெரிய மகான், உங்களுக்கு 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 பெரிய தரஜான்னு சொல்லி உலகத்துல உங்களை கொடுத்து எல்லாரும் கொண்டாடி இங்க நீ எனக்காக செய்யாதனால அது எல்லா பெருமையும் உனக்கு அங்கேயே கிடைச்சி போச்சு, போயிட்டு வா நரகத்துக்குன்றான். அல்லாஹ் யா அல்லாஹ் 1 ரூபாய் தர்மம் செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு சதகா செஞ்சாலும் சரி, ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, ஒரு முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறான் சரி, என் ரப்பு தான் என் தேவையை பூச்சிறான்ற அந்த உணர்வு சிந்தனையோட அந்த உள்ளச்சத்தோட மௌலா நீ கூடவே இருக்கிற மௌலா அப்படின்ற அந்த இஹ்லாஸோட அந்த உள்ள தூய்மையோட நம்ம சொல்லும் போது அல்லாஹ்வும் பொருந்திக்கிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், என் அடியான் நான் என் கூடவே இருக்கிறேன்றத நம்புறானே, எனக்கு அவன் அதனால பயப்படுறான், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற அந்த உணர்வோட என்ன பயப்படுறான். யார் 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 பார்த்தா என்ன, என் மௌலா பாக்குறானே, காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டு பாவமான காரியங்கள் சூழ்நிலை கொண்டு போய் விட்டாலும் என் அடியான் செய்ய மாட்டிருக்கான், யார் பார்த்தா என்ன, யார் பார்க்கலன்னு என் மௌலா பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நான் பாக்குறேன்றத நம்பி அதுல யகீன் வச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, நான் உன்னை பொருந்திக்கிட்டான்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிறான், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அதனால அந்த உணர்வு சிந்தனை வரணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் தான் நம்ம ஷேகுமார்கள் ஆசைப்பட்டாங்க. நம்ம ஷேகுமார்கள் கை கொடுத்த உடனே ஷேகுமார்கள் வாழ்நாள் முழுக்க கூட மௌலா இருக்கான்பா, அத சிந்தனையில வைப்பா, மௌலா கிட்ட கேளு, மௌலா கிட்டே பெத்துக்கோ அப்படின்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நம்ம கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பாடுபட்டாங்க. மக்சதே கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்றதுதான், மக்சதே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதனால மௌலாவை அவன் தான் ஹாஜத்துருவா, அவன் தான் தேவையை பூசிக்கூடியவன், கொடுக்கறது அவன் தான், வாங்குறது அவன் தான். நாளைக்கு மறுமையில நான் உன்கிட்ட கேட்டேனே நீ எனக்கு இல்லைன்னு துரத்தி அடிச்சியே அப்படின்னு நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். அதனால கொடுக்க வைக்கிற சக்தியை கொடுத்தறப்பே, எனக்கு நீ இந்த மாதிரி ஹஜ்ஜா காசை கொடுத்த, நீ என்ன இருந்து கொடுக்க வச்சிடப்பே, நீ தான் எல்லாம் கொடுக்கறதும் எல்லாமே உன்னை கொண்டுதான் நடக்குது அல்லா, தனியா சுயமா எனக்குன்னு எந்த எதுவும் கிடையாது அல்லா, எந்த சக்தியும் கிடையாது அல்லா, கிருபியாளனே உன்னோட கிருபியில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த மௌலாவை நம்பி அவனை கூடவே வச்சுக்கிட்டு அவன் இடத்துலயே கேட்போம், அவன் தான் இலாக்குன்றது அந்த உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியம்
பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும். இப்ப நம்ம களிமா சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் zikr செய்ய போறோம். என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியலா அல்லாஹ் உன்னை தவிர யாரும் கிடையாது. அல்லாஹ் இதுவரைக்கும் என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிற, எனக்கு இதுவரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிற. அன்னைக்கு கை அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சு, ஆனா எனக்கு திருப்பி ஆரோக்கியத்தை கொடுத்து என் ரத்த ஓட்டத்தை சலாமத்தா கொடுத்து இன்னைக்கு திரும்ப என்ன நல்ல மாதிரியா வச்சிருக்கிய மௌலா. எனக்கு உணவை கொடுக்கிற, அந்த உணவை சாப்பிட வைக்கிற, சலாமத்தா ஜீரணமாக்குறது நீதான் மௌலா. யப்பே என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கூடவே இருந்து நீ சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க மௌலா. நான் உன்னை மறந்து நன்றி கட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கேன் மௌலா. அந்த நன்றி கட்ட கூட்டத்துல இருந்து என்ன நீ காப்பாத்திரியா அல்லா. உனக்கு நன்றியோட நீதான் என் இலாகுன்ற அந்த சதா உன்னுடைய சிந்தனையிலேயே உன்னுடைய கனப்போடு உன்னுடைய நினைவு விட்டு விலகாம வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா அப்படின்னு சொல்லி நம்ம மௌலா கிட்ட அழுதுகிட்டே கெஞ்சிக்கிட்டே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு நசீவாக்கி அருள்புரிவா. அந்த மாதிரி உணர்வோட வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லான்னு சொல்லி அல்லா கிட்ட கேட்டுக்கிட்டே நீங்க போதுங்க. அல்லா கிருபை செய்வா. ஃபஅலமன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் حبيب نبينا محمد صلى الله عليه وسلم جميع المسلمين وعليكم السلام. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى. اللهم صل عليه صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر مثل الثواب ما قرأناه من كلامك العزيز وصلوات الكريم. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى ربنا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والحديين والخندقين والحنينين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العاملين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سندنا وسيدنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سلطان العارفين وسلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا الشيخ زندان مدار قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا الطاهر شاه دبر عالم بادشاہ قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا خواجہ معین الدین چشتی الاجمیر قدس اللہ وسلم العزیز، وخصوصا شیخنا سیدنا میران صاحب عادل علی شاہ اللہ، وخصوصا شیخنا سیدنا سید ابراہیم شہید ولی اللہ قدس اللہ، وخصوصا سیدنا جمیل انبیاء وخاصا شیخنا شاد اللہ قدس اللہ وخصوصا جميع الانبياء والاولياء والعلماء الفقهاء الصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا باسرارهم، اللهم انفعنا بانوارهم برحمتك يا ارحم الراحمين. اللهم باركنا بركه واسعه، اللهم زدنا سلامه واسعه، اللهم اعطنا عافيه واسعه، اللهم اعطنا عزه واسعه، اللهم اشف امراضنا برحمتك يا ارحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرم سيدنا محمد صلى الله عليه وسلم. يا الله ربي رحمن கிருபையில நான் எங்களுடைய எல்லா வகையான பாவங்களை விட்டு தருவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே உன்னுடைய கிருபியை கருணை ஆதரவு கேட்கிறியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் யார் யாரெல்லாம் கபராளி ஆகிவிட்டா கபருக்கு சென்றிருந்தாரோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்மத் செய்யக்கூடிய அந்த நசீபை நீ கிருபை செய்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான கிருபையில நான் எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயிலக்கூடிய அல்லாஹ், இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், உங்களுக்கு பொருத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே உன்னுடைய கிருபியை கருணையை ரஹம ஆத வச்சு கேட்கிறேன் அல்லாஹ்.
எங்களுக்கு ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லா, ஈமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லா, களிமாவுடைய ஒரு நசீபக்கூடிய அல்லா, இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருந்து எங்கள் மூச்சு புரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரில் மேலாம் உயிருக்கு உயிரான ஏனொரு சர்தாரான பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த சந்தோஷத்துல, அந்த மகிழ்ச்சியில, அந்த குதூகலத்துல, அந்த கொண்டாட்டத்துல எங்கள் நாயத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டு சக்கராத்து வேதனை தெரியாம எங்க நாயத்தை பார்த்த அந்த பேரின்பத்தின் காரணமா துனியாவுடைய பிரிவினையோ ஷைத்தானுடைய குழப்பங்களோ சக்கராத்து வேதனைகளோ எதுவுமே தெரியாம எங்க நாயத்தை பார்த்த அந்த மகிழ்ச்சியிலேயே களிமா சொல்லி எங்கள் ரூஹை கைப்பற்ற அல்லா, எங்களுக்கு அனைவருக்கும் ஐவேறு தொழுகை நேமா தொழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, இஹ்லாசான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, அல்லா புனித ரமலான் மாசத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லா, ரமலான் மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, ரமலானுடைய நெருக்கத்துல இருக்கிறவங்க அல்லா, இந்த ரமலான் மாசத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடுத்து அதனுடைய அனைத்து பாக்கியங்களையும் அடையக்கூடிய நசீபக்கூடிய அல்லா, கதருடைய இரவை நசீபாக்கக்கூடிய அல்லா, ரமலான் மாசத்தை வீணாக்காமல் எங்களை பாதுகாத்து நாங்கள் அல்லா உன்னுடைய பொருத்தத்துக்குரியவளா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, அல்லா குடும்பத்தோட ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, குடும்பத்தோட உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, அல்லா கோடி கோடியா சதகா செய்யக்கூடிய ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் உயிரில் மேலான கணவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் சென்று ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, நாயகத்துடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் உயிரில் மேலான உயிருக்கும் உயிரான எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு அவர்களை கண்ணார காணக்கூடிய கனவுகளும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லா, அல்லா ரப்பே ரஹ்மானே, கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லா, வறுமை இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லா, பஞ்சம் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லா, வலா முசிபத் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லா, ஆபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லா, விபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லா, போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வனை சூனியனும் ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் குழப்பங்களை விட்டு எங்களை பாதுகாத்துடைய அல்லா, அல்லா அல்லா ரப்பே ரஹ்மானே, ஆட்சியாளரோட சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்துறியா அல்லா, பொறாமக்காரோட பொறாமையை விட்டு பாதுகாத்துறியா அல்லா, ஆதிக்கவாதிகளுடைய ஆதிக்கத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லா, எதிர்ப்புகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லா, கந்திஷ்டிகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லா, அல்லா கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, கருணையாளனே அல்லா, எங்கள யாருக்கு எந்த விதமான பலா முசீபத்துகளோ வராமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லா, அல்லா எங்களை யார் யாரெல்லாம் வியாதிஸ்தரா இருக்கிறார்களோ அவங்க வியாதியை குணமாக்கிறியா அல்லா, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கா அந்த நோயினுடைய எல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா, கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே அல்லா, மருத்துவமனையுடைய சோதனைகள் வேதனைகள் செலவினங்கள் கஷ்டங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லா, மருந்து மாத்திரையோட செலவினங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லா, யாரெல்லாம் நீதிமன்றத்துடைய பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா, யார் யாரெல்லாம் மருத்துவமனையில நோய்வாய்ப்பட்டு வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்து நீ அவர்கள் குடும்பத்தோட சேர்த்து அல்லா, எல்லா வியாதியை கொடுக்கறது நீ தான், ஷிஃபாவை கொடுக்கறது நீ தான் அல்லா, உன்னுடைய நாட்டமோ கூவத்தோ இல்லாம எதுவுமே நடக்காது அல்லா, அல்லா கிருபியாளனே, அந்த முசீபத்தை விட்டு எங்களை எல்லாரும் நீ பாதுகாத்துறியா அல்லா, நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகளை யார் யாரெல்லாம் சிக்கிட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவர்களை விட்டு நீ பாதுகாத்து சலாமத்தாக்கிறியா அல்லா, கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, காவல் நிலையத்துடைய கஷ்டங்களை விட்டு கண்ணிய குறைவை விட்டு எங்களை நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லா, ஆட்சியாளருடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா, எல்லா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லா, உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய அல்லா, பாலஸ்தீன மக்களுக்கு நீ பாதுகாக்கக்கூடிய அல்லா, காசா மக்களுக்கு நீ பாதுகாக்கக்கூடிய அல்லா, உலகத்துல அமைதியை கூடிய அல்லா, அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு நல்லொழுக்கத்தோடு மனிதநேயத்தோடு வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லா, கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுடைய வியாபாரத்துல பறக்கச்சியா அல்லா, எங்களுடைய உத்தியோகத்துல பறக்கச்சியா அல்லா, எங்களுடைய தொழில்துறையில பறக்கச்சியா அல்லா, எங்களுடைய குடும்பத்துல பறக்கச்சியா அல்லா, எங்களுடைய சொத்து சோத்துல பறக்கச்சியா அல்லா, எங்களுடைய ஆரோக்கியத்துல பறக்கச்சியா அல்லா, எங்களுடைய ஆபியத்துல பறக்கச்சியா அல்லா, எங்களை எந்த காலம் நிம்மதியா வையா அல்லா, அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையில நாயனே, எங்களுடைய கொமுறுகள் எல்லாம் நல்ல விதமா கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, எங்கள யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம சிரமப்படுறா அவர்கள் வேலை வாய்ப்பு கூடிய அல்லா, அரசாங்க உத்தியோகத்தை தேடுறவர்கள் அரசாங்க வாய்ப்பு கூடிய அல்லா, வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யறவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடிய அல்லா, கை நிறைய பறக்கத்தை கொடுத்து கண்ணியத்தோட சந்தோஷத்தோட வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையில நாயனே அல்லா,
எங்களுக்கு எந்த விதமான பலா முசிபத்துகளை எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. கடன் இல்லாத வாழ்க்கையை கூடிய அல்லா. எங்களுடைய பணம் எங்கெல்லாம் மாட்டி இருந்தாலும் அதை வர வச்சு கொடுத்துறியா அல்லா. எங்களுக்கு கண்ணியத்தை கூடிய அல்லா, இஸ்ஸத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா, எங்களுக்கு நீ உன்னுடைய பாதுகாப்ப கூடிய அல்லா, இல்லத்தான சூழ்நிலையை விட்டு பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லா. அல்லா கிருபியாளனே, எங்களுடைய குமர்கள் எல்லாம் சாலிகான முறையில சந்தோஷமான முறையில திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சாலிகான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. யார் யாரெல்லாம் குமர் வச்சு சிரமப்படுறான் அந்த குமருக்கெல்லாம் நீ அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சு கொடுத்து சாலிகான சந்தோஷமான வாழ்க்கை கூடிய அல்லா. அவருடைய திருமணத்தின் சலாமத்தான முறையில் நடத்தக்கூடிய அல்லா. அல்லா ரப்பே, கணவனுக்கு மனைவிக்கு பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லா. அல்லா ரப்பே, யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லாரும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானமுள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளா, படித்த பட்டதாரிகளா, ஹாபிதுகளா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளா, பெரும் பெரும் பாக்கியவான்களாக நல்ல தக்தீரோடையில ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிம்மதியான முறையில நல்லொழுக்கத்தோட வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிராமல் பாதுகாத்துறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் காபிர்களுடைய சூழ்ச்சியில் சிக்கிறாமல் பாதுகாத்துறியா அல்லா. எங்களுடைய குமர்கள் யாருடைய சதி வலையிலும் விழுந்து பாதுகாத்திரியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் தீயோருடைய திட்டத்துல சுகபத்துல சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லா. கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, எங்க நாவல எந்த விதமான பொய்ப்புரட்டுகளோ பித்னா பசாதுகளோ பேசாமல் வராமல் பாதுகாத்து நாங்க சதா அல்லாஹுல்லா ஜிக்கர் கலிமா ஓதக்கூடிய, குரான் ஓதக்கூடிய, சலவாத் ஓதக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லா. கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, சுனாமி, புயல், மழை, பூகம்பம் போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து சலாமத்தான முறையில சந்தோஷமான முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களை நசீபாக்கக்கூடிய அல்லா. எங்களை எல்லோர்களுக்கு நீடித்த ஆயிடக்கூடிய அல்லா. கல்யாணம் பாக்கியம், பிள்ளைக்குட்டி பாக்கியம், பேரம்பேத்தி பாக்கியம், கொள்ளு பேத்தி பாக்கியம்லாம் கூடிய அல்லா. முதியோர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் கைகால் சகத்தையும் சலாமத்தையும் கண்ணொலி அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. பெரியோர்களுக்கு குடும்பத்துல இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் கூடிய அல்லா. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. அவர்களை கண்ணியத்தோடு ஆபியத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. எந்த விதமான வேதனைகளோ சோதனைகளோ கண்ணிய குறைவுகளோ முதியோர்களுக்கு வராமல் நீ பாதுகாத்து இருக்கும் காலமெல்லாம் இஸ்ஸத்தோடு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கக்கூடிய அல்லா. கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் துவாக்களை எல்லாம் கேட்க வச்ச ரப்பு, இந்த மஜ்லிஸ்க்கு கூட்டுவார்த்தை வச்ச ரப்பு, எங்கள் துவாவை நீ கபலாக்கியா அல்லா. குறிப்பாக இந்த சலவாத் மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ, இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் பேச்ச வைத்தார்களோ, பொருளாகவும் பணமாகவும் உடல் உழைப்பாகவும் வழங்கினார்களோ, அவர்கள் அனைவருடைய நாட்ட தேட்டங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷத்தோட நிம்மதியோட இருக்கக்கூடிய வாக்கியத்துக்குரிய அல்லா. அவர்களுக்கு துக்கமோ கவலையோ மன கஷ்டமோ பண கஷ்டமோ இல்லாமல் நீ பாதுகாத்து வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸோட பங்கெடுக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லா. எங்கள் துஆக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லா. اللهم ربنا تقبل منا وتقبل دعاءنا وتمم نيتنا وحسن مرادنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ் எங்களுடைய இஸ்மாயில் சாச்சாவுடைய தர்ஜாவை மெமேல் உயர்த்திக்கூடிய அல்லாஹ். இந்த மஜ்லிஸுக்கு பெரிதும் காரணமாக இருந்த எங்கள் சாச்சா அவருடைய கபரை விசாலமாக்கி கொடுத்து அவர்களுக்கு கண்ணியத்தையும் தர்ஜாவையும் மென்மேலும் உயர்த்தக்கூடிய அல்லாஹ். அவர்கள்ட்ட ஓதன மாணவர்களுடைய எல்லா விதமான நாட்ட திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். அவர்களை நேசித்தவர்களுக்கெல்லாம் நீ விலாயத்தை வாஜிபாக்கக்கூடிய அல்லாஹ். எங்கள் எல்லோர்களுக்கும் உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துறியா அல்லாஹ். இஸ்மாயில் சாச்சா குடும்பத்தார்கள் உறவினர்களை எல்லாம் செல்வ செழிப்பை கொடுத்து ஈமானின் சீமானின் விலாயத்தையும் இர்ஃபானுடைய ஞானத்தை கொடுத்து அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் சீமானாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்கள் துஆக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிய அல்லாஹ். وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله